கண்ணார் காழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மா. அதாவது திருவாசகத்துல பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தது மாணிக்கவாசகர் அப்படின்னு இன்னைக்கு காலையில கூட நம்ம பெரிய யோசித்தாரு. இன்னைக்கு காலையில காந்தி தினம், அதனால காந்தி தினத்துக்கு நம்ம காந்தியை நம்ம பார்த்துக்கிட்ட காந்தியை பார்த்தவங்க நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அதாவது நம்ம காந்தியை நம்ம பார்க்கல, ஆனால் காந்தியை பார்த்துருக்காரு ஐயா, அவரை நம்ம பார்த்துருக்கோம், பழகிருக்கோம். அதனால நீங்க காந்தியை பார்க்கல, காந்தியை பார்க்காத ஐயாவை பார்க்கலைன்னா நம்மளை பார்த்துக்கோங்க, நாங்கள் ஐயாவை பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படி எடுத்துக்கலாம், சரிங்களா? நான் அப்புறம் பார்த்தேன், நிறைய பேர் பார்த்தவங்க ஐயாவை பார்த்தவங்க தான். காந்தியோட கொள்கையில இன்னும் பிடிப்பா இருக்கிறது ஐயா. அவர் சொன்னாரு, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு திருவாசகத்துல தான் திருமுறையில அதிகமா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த திருவாசகம் தான். இலக்கியத்துலலாம் கூட பெண் புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க, அம்மாவுக்கு தெரியும், இலக்கியத்துல தான் இருந்தாலுமே. ஆனா பெண்களுக்காகவே தொடர்ச்சியா 13 பதியங்கள் 7 திருவம்பாவில் தொடங்கி 19 திருத்தசங்கம் விழிப்பத்து வரைக்கும் தொடர்ச்சியா பெண்கள் விளையாடும் போது இறைவனை நினைச்சிட்டு விளையாடுறது தான் அந்த இருக்கு. அது ஐயா பல வருஷமா சொல்லியிருக்காரு. அது சிறு முயற்சியா சரி 13 பதிகங்கள் பெண்களே பேச சொல்லலாமே, சும்மா ஒரு சோதனை முயற்சியா பண்ணலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதோட தொடர்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியோட இது எப்படின்னா ஒவ்வொரு பதிகமும் புதுசாக நம்ம பாடணும்னா நேரம் ஆகிடும். அதனால ஒரு முதல் பாட்டு கடைசி பாட்டு மட்டும் அடியார்கள்லாம் சேர்ந்து பாடுவோம். அப்புறமா அடுத்த அந்த பேசக்கூடிய பெண்ணடியார் அந்த பாட்டு பாடியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த அறிமுகம் பெண்களோட பகுதி. பெண்களாலேயே அதுவும் எப்படி போயிட்டாங்க. இப்போ இது இந்த பெண்கள் எல்லாம் சின்ன குழந்தைகளே பெரியவங்களே இருக்காங்க. அதாவது பள்ளிக்கூடம் போகிற கல்லூரி போகிற பெண்கள்லேருந்து தாத்தா பாட்டியானவங்களும் இருக்காங்க, சரிங்களா? அந்த மாதிரி அத்தனை பேர் சேர்ந்து பங்கு பெறுவது சிறப்பான நிகழ்ச்சி. சரி, இப்போ திருவம்பாய் கிடைக்கலாம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் தேரும் சோதியையான் பாட கேட்டேன் வாழ்க்கடங்கள் மாதே படருகியோ வன்செய்யோ இன்செவிலான் மாதே வாழ்க்கடங்கள் வாழ்த்திய வாழ்க்கொடி கோவி நீதியாய் கேட்டதுமே விண்ணி விண்ணி மறந்து ஓதாரமறியினே நின்றும் புரண்டு நின்றன் ஏகுமார் கிடந்தாயினே
ஜன பவித்ரா. பாவை வரிசையில திருநெல்வேலிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. மணிவாசகர் பெருமான் பெண்களுக்குமே சொல்லி கொடுத்ததுதான் இந்த திருநெல்வேலி. எதுக்கு பெண்களுக்கு இப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காரு? ஒரு ஆண் கல்வி கற்றாருன்னா அது அவனை மட்டுமே தான் சாரும். ஆனா ஒரு பெண் கல்வி கற்றாருன்னா அவளையும் பார்த்துப்பா, அவன் குடும்பத்தையும் பார்த்துப்பா, முக்கியமா அவருக்கு வர அடுத்த தலைமுறையுமே சிறந்த வழியில கொண்டு செல்வார். அதுதான் மணிவாசகர் சைவத்தை அடுத்த தலைமுறைக்குமே கொண்டு செல்லணும். அதுல பெண்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொல்றதுக்காக தான் திருவாசகத்துல பெண்களுக்கான பகுதியை கொடுத்திருக்காரு. திருவாசகம் இறை அருள் தொடர்புடைய நூல். அதனாலதான் அதுக்கு திரு என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டது. திருவம்பாவை எல்லா திருப்பாடல்களுமே வெண்பாவா என முடியும். அதுவே அதுக்கு பேராக அமைஞ்சிருக்கு. இப்போ திருவம்பாவைக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா இந்த ஒரு நாளே பத்தவே பத்தாது. இறைவனுக்கு திருவம்பாவையில் இருக்க ஈடுபாடு மாதிரி வேற எந்த திருவாசக பகுதிகளும் இல்லைன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு பையனை இந்த பாட்டு ஒரு தம்பி இந்த ஒரு பாட்டு பாடுவா அப்படின்னு சொன்னா நம்ம அப்பதான் நம்ம கேட்போம். ஆனா சாமி மணிவாசகர் எப்படி கேட்கிறாருன்னா, பாவை பாடிய வாயால் கோவை பாடும் அப்படின்னு சொல்றாருன்னா அவ திருவம்பாவைக்கு வேற என்ன சிறப்பா சொல்றது? திருவம்பாவையில மணிவாசகர் தலைவரைகள் எல்லாம் முடிச்சுட்டு திரு அண்ணாமலையில வந்து தங்கி இருக்கும் போது முன்பணி பருவம் தொடங்குச்சு. அந்த சமயம் வந்து மார்கழி திங்களாக அமைய எல்லா கன்னி பெண்களும் ஒருத்தரும் பலருமா சேர்ந்து ஒருவர் கோயிலை எழுப்பி சிவபெருமான் திருப்புகளை பாடிக்கொண்டு நீர்நிலைக்கு சென்று நீராடி எல்லாருமே சேர்ந்து பார்வதி தேவி திருவுருவத்தை அமைச்சு அவர்களுக்கு வழிபட்டு வருவது மணிவாசகர் நேரில் பார்த்து அந்த பெண்களே பாடி இருக்கிறதாக அமைச்சதான் இந்த திருவிழா. முதல் திருப்பாடல் இருந்து 8ஆம் திருப்பாடல் வரைக்குமே ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பெண் இன்னொரு தோழியை போய் எழுப்பி எல்லாருமே சேர்ந்து எப்படி நீர்நிலைக்கு போய் வராங்கன்னா அந்த ஒவ்வொரு பாட்டிலையுமே காமிச்சிருக்காங்க. இந்த முதல் திருப்பாடல்ல பெருமான சோதி வடிவானவர் அப்படின்னு சொல்றாரு. சோதினா எப்படிப்பட்ட சோதி? சாதாரணமான சோதியாக அவர் அருள் பெரும் சோதி. சோதியில 3 வகைப்படும். அண்ட சோதி, பிண்ட சோதி, அகண்ட சோதி. அண்ட சோதினா என்ன? நம்ம சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அந்த மாதிரி இருக்கிறது அண்ட சோதி. பிண்ட சோதினா என்ன? நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர். அகண்ட சோதினா அதுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அதுதான் அருள் பெரும் சோதி. நம்ம சாமி அருள் பெரும் சோதி. அப்படிப்பட்ட சோதியா இருக்க சாமியை பத்தி சொல்றாங்க. அந்த துணை சொல்றா, அழகான கண்ணுடைய பெண்ணே, வீதியில யாராவது சாமி பத்தி பாடினாவே நீ விண்ணி விண்ணி அழுவ. நான் தேவத்தையெல்லாம் தேவரை பத்தி நான் சொல்றேன், நீ எதுவுமே கேட்காம தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த தேவை எழுப்பார். இந்த திருவம்பாவைக்கு ஒரு சிறப்பு பயன் இருக்கு. ஒண்ணு வந்து பொது பயன், இன்னொன்று வந்து சிறப்பு பயன். பொது பயன்னா என்ன? இந்த நாடு செழிக்க நல்ல மழை வரணும் அதை பொறுத்துதான் இருக்கு. இதை நாம் வந்து 14ஆம் திருப்பாடலில் பார்க்கலாம். நீ அவள் நமக்கு முன் சுழலும் மின்னருளே என்ன பொழியாய் மழையிலோ என்பாவாய் அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த பராசக்தியை பாராட்டியும் மழைய முன்னிலைப்படுத்தி சொல்றாரு சாமி. அப்போ மழை இருந்தாதான் விவசாயம் நடக்கும், விவசாயம் நடந்தாதான் நம்ம உயிருக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி இது வந்து பொது பயனா சொல்லுவோம்.
இப்போ பெண்களுக்கு ஒரு சிறப்பு குணம் இருக்கு. ஒன்னேவன் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி 2, 3, 4 வருஷம் கட்டிக்கிட்டே போகும். அதே மாதிரி இந்த பெண் என்ன கேட்கிறான்னா, ஒரே ஒரு பரிசை கேட்கிறேன், அதை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்கிறான்னா, சாமி எனக்கு வர அடியாக வந்து ஒரு சிவனடியாக, எனக்கு வர கணவன் வந்து ஒரு சிவனடியாக இருக்கணும். அது இன்னைக்கு கேட்கலாம். சிவனடியாக நான் சேவை செஞ்சுக்கிட்டே அவரை கூட்டிட்டு வர சிவனடியாருக்குமே நம்ம சேவை செய்யணும். இதுல வந்து மறுபடியும் கேட்கலாம். இன்னொன்று, நம்ம என்ன பார்க்கணும், இரவா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும் பெருமானை பற்றி மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. 7 பேருமே கேட்கணும். 3த்தையும் கேட்டு முடிச்சுக்கணும். இது எனக்கு இந்த பரிசு எனக்கு அருள்வாயா அப்படின்னு சொல்லி பெருமானை கேட்கறாங்க. நம்ம 9ஆம் திருப்பாடல்ல இன்னொன்னும் கேட்கிறோம். உண்மையார் தாழ்வழிவோ மாங்கதற்கு வாங்காவும் அன்னவரை எந்தவர் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இந்த 9ஆம் திருப்பாடல்ல கணவன் சொல்றதை கேட்டுவிட்டு நான் இருப்பேன், அவர் சொல்ற பணியை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இங்க நான் சிவபெருமானுக்கு மட்டும்தான் நான் சேவை செய்வேன்னு சொல்றேன். ஏன் அப்படி 2 இடத்துல வேற வேறையா இருக்கு? அது என்னன்னா, சிவனடியாருக்கு சேவை செய்யறது சிவபெருமானுக்கே சேவை செய்யற மாதிரி. அதுதான் 19ஆம் திருப்பாடலையுமே 9ஆம் திருப்பாடலையுமே அந்த வழியில நம்ம பார்க்கிறோம். இதை சொல்லிட்டு 20ஆம் திருப்பாடல்ல சாமியோட 5 தொழிலை பத்தி சொல்றாரு. சாமி தான் படைக்கிறாரு, சாமி தான் நம்மள ஆட்கொள்றாரு, சாமி தான் நம்ம காப்பாற்றாரு, அப்பப்பையும் மறுபடியும் பண்றாரு, மறைச்சும் நம்ம எங்கேயாவது ஒரு தப்பான வழியில போனாதான் நம்மளை சிறந்த வழியில ஆட்கொள்றாரு. இப்படிப்பட்ட சாமியோட திருவனை எடுத்து போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி அவரோட பெருமையை பேசிக்கிட்டே இருந்து இந்த மார்கழி நாட்களை செஞ்சு அதோட பயனை நாமளும் அனுபவிச்சு நம்ம முக்கியமா நம்மளுக்கு வர அடுத்த தலைமுறைக்குமே இதை பற்றி சொல்லி நம்ம சைவத்தையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வெற்றி வீரக்கரிய பெருமான் பெருந்துரையார் கொற்ற கூவிரையின் மேல் வந்தருளி கண்ணடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு போராட்டி சுற்றிய சுற்றத்தோடவர் பகல் புகழில் பற்றி இப்பாசத்தை பற்ற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுது அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது திருவம்மானி பதிகம். அதை பற்றி ரேவதி பூர்ணகுமார் அவர்கள் பேசுகிறாங்க. அம்மைவார் கழகங்கள் பணிந்து கூடியிருக்கும் மரியாதை பொருளை பணிந்து திருவம்மானை பற்றி என்னுடைய சிந்தனைகள் செய்கிறேன். அம்மானை விளையாட்டு என்பது பெண்கள் கூடி ஒரு காயையோ ஒரு பந்தையோ தூக்கி போட்டு பிடித்து அப்படி பிடிக்கும் பொழுதே கேள்விகள் கேட்டு பதில் சொல்லி விளையாடுவதாக ஒரு விளையாட்டு. இங்கே வந்து மணிவாசகர் சொல்வது கேள்வி பதில் முறை இல்லை, அனைவரும் கூடி இறைவனை பாடிக்கொண்டே அம்மானை பாடுவதால் இது திரு அம்மானை. இப்போ ஒரு பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த பாட்டு நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். இங்கே மணிவாசகரோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தா, வேடு பெருந்துறையில் கண்ணார் கழகாட்டி நாயகனை ஆட்கொண்டு அண்ணாமலையானை பாடுமான ஆலயம். அதாவது திருப்பெருந்துறையில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு ஆனந்த கழிப்பெய்திய நிலையில் உலகாயுதங்களை எல்லாம் கடந்து மேலே சென்றவராக இறைவனை நோக்கி பயணப்பட்டுக் கொள்ளக்கூடிய வாகனமா அறிவார்ந்த சிந்தனைகளை இறைவனை பற்றி யோசித்து அதை பெண்கள் வாயிலாக சொல்வதாக 20 பாட்டிலும் சொல்றாங்க. இப்போ அப்படி அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை இவர் வந்து இந்த அம்மாநில கேள்வி பதில் முறை இல்லாட்டாலும் நாம ஒரு முயற்சியா ஒரு 3 கேள்வியை கேட்டு திருவம்மானை பாட்டு அதுக்கு பதில்களை தேடலாம் என்று என்னுடைய விளைவு. இப்போ பார்த்தோம்னா அதுக்கு என்ன 3 கேள்வின்னா, இறைவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், செய்தால் அவன் நமக்கு என்ன தருவான். இது 3 கேள்வி. இதற்கு உள்ள பதில்கள் திருவம்மானையில் நமக்கு தேவை. முதல்ல இறைவன் யார், அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அவனோட அந்த அடையாளத்தை என்ன சொல்றாரு, அவன் தகுதிகளை பற்றி என்ன சொல்றாரு, 3வது அவன் குணங்களை பற்றி என்ன சொல்றாரு பார்த்தோம்னா அவன் யார் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சு. இப்போ அந்த அடையாளத்துக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்தா, குண்டப்பிறையான் மறையான் பெருமுறையான் குண்டம் ஒளிமுறான் கோலமா ஓடியான் கண்டம் கரியான் செம்மையுள்ளான்
வெண்ணீற்றான் கையால் வடை சிலம்ப காதால் குழையாட மெய்யால் தொடர தேன்பாய கொண்டிருந்த செய்யால் வெந்நீர் அடைந்தார். இது அங்க அடையாளம். அப்புறம் சில தகுதிகள் சொல்றாங்க. என்னன்னா விண்ணாளும் தேவருக்கு மேலாய வேதியர் மண்ணாளும் மன்னவர் மாண்பாட்டி இருந்தால் தன்னார் மகளுக்கு கண்பாண்டி ஆட்டான். கண்பாண்டி ஆட்டான்னா தன்மையானவர் தான். ஆனால் தீமைகளை நன்மைகளை காப்பதற்காக தீமைகளையும் கடையக்கூடியவர். அது எங்க சொல்றாங்க கேட்டா சந்திரனை தேய்த்தவை தக்கண்டன் வேள்வி இந்திரனை தோல் நிறுத்திட்டு எச்சன் தலையறிந்து அந்தரமே செல்லும் கலர்கதிரோடு பல்ககத்து சிந்தி திசை திசையை தேவர்களை ஓடும். இப்படி அவர் தீமைகளை கலைவார். இதெல்லாம் அவருடைய தகுதியை சொல்றாங்க. அடுத்து குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும். 3 குணங்களை சொல்றாங்க. அதுல முதல் குணம் வந்து பொதுவா இது சைவத்துக்கு மட்டுமோ அல்லது சிவனத்திற்கான மட்டுமோ தனியா அடையாளப்படுத்துற குணம் கிடையாது. இறைவன் உள்ள அனைவரும் எந்த சமயத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அவர்கள் இறைவன் போற்றக்கூடிய சக்திக்கு கற்பித்து மகிழக்கூடிய ஒரு குணம் உண்டு. அப்ப அதையே முதல்ல பார்க்கணும் அப்படின்னா அத்தனை பாட்டு மணிவாசகர் சொல்றாங்க. 1, 2, 3, 4, 12, 13, 14, 18, 19, 20 இத்தனை பாட்டை சொல்றதுனால அது பொறுமை சொல்றாங்க. அப்படி என்ன குணம் அப்படின்னு கேட்டா யாவருக்கும் அறியா எமக்கு எளியா அப்படிங்கிறது அது எங்கெங்க எப்படி சொல்றாரு முதல் பாட்டத்தை சொல்றாரு. செங்கல் நெடுவாலும் செங்கிடந்து காண்பறி பொங்கு மலர்பால் கூதலத்தை போலவரை அப்படிங்கிறார். ஆறார் விசுங்குளார் ஆதளத்தா புறத்தா ஆறாறு காண்டக்கரியா எவக்கரிய பேராகும் இந்திரனும் மாலையன் ஏனூர் மானோர் அந்தரமே நிற்க சிவன் அவன் வந்தார்கள் அப்படிங்கிறார். அப்போ இந்திரன் மாலையன் மானோர் தேவர் இல்லாத குறியீடு எதுக்கு குறியீடு? கல்வி, அறிவு, செல்வம், ஆற்றல், பலம், வலிமை இவை எவற்றுக்கும் வசப்படாத இறைவன் எளிய அவர்களுக்கு வசப்படுவான். என்னப்பன் என்பார்க்கு இன்னமும் அவ்வளவுதான் இந்த குணம். அடுத்து 2வது குணம் என்னன்னா அதாவது சைவத்துல சிவனுக்கு ஒரு இயல்பு சொல்றாங்க. அவர் கையில் கபால ஓட்டும் வீடுகளாக சென்று மதியேற்றக்கூடியவர். இந்த குணத்தை ஒட்டி சொன்னதுதான் 2வது குணம். அரை கூவி வீடருடன் அப்படிங்கிறார். வீடு வீடா போய் அவனுக்கு நம்ம போக வேண்டியதில்லை, இறைவனை வீடு வீடா வந்து நமக்கு அருள் செய்வாங்கிறதுதான் இந்த 2வது குணம். நம்ம இல்லங்கள் தோறும் வந்து செங்கமல பப்பாக வந்தோடும் செய்வாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் இது வந்து எல்லா அருளாளர்களுமே இறைவனுக்கு சொல்லி கொண்டே போகணும். 3வது மணிவாசகர் மட்டுமே ரொம்ப அழகா ஒரு எளிமையான ஒரு உண்மை. எளிமை நமக்கு அவருக்கு எளிமை, நமக்கு அது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு உண்மையோட சொல்லியிருக்கக்கூடிய ஒரு 2வது பாடல் சொல்றாங்க. அலைக்கடல்வாய் நீர் வீசும் பேராசை வாரியன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஒரு பெரிய கடல்ல ஒரு மலையை வீசிட்டு அந்த கடல்ல இருக்க அத்தனை மீனும் வந்து மலையில மாட்டிக்கணும்னு பேராசைப்பட்டு மிகக்கூடிய ஒரு மீனவனை போல இறைவன் இந்த பூதலத்தை பெரும் கருணை என்னும் மலையை வீசி இந்த பூமியில இருக்கிற அத்தனை ஆன்மாவும் இந்த வலையில அகப்பட்டு என்கிட்ட வந்து நேர்மையடையும் பேராசைப்பட்டு நிற்கிறார். அதாவது நம்ம கோயில் கோயிலா போய் சாமி செய்தாதான் நமக்கு நல்லதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவனே எல்லாம் வாங்க என்கிட்ட வந்து நேர்மை அடையுங்க இறைவன் ஆசைப்படுறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு தாயம்? அதாவது இறைவனை வந்து தாயின் சிறந்த தயமான தத்துவனேன்னு சொன்னவர் இல்லையா மணிவாசகர். நாயேனையும் தாய் போல் கடையெழுத்துன்னு சொல்றாங்க இல்லையா. தாய்மையும் ஒரு பரிமாணத்தை மீனவனுக்கு ஓமையாக சொல்லி அந்த குணத்தை சொல்றாங்க. சரி, குணங்களை பார்க்கணும். இறைவனோட தன்மை, இறைவன் யார் என்ன நினைக்கிறேன் அடுத்து இந்த இப்படிப்பட்ட இறைவன் நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே பாட்டுல அழகா சொல்லிடுறாங்க. சூடுவே பூங்கொன்றே சூடி சிவன் திரளோடு கூடுவே கூடி முயங்கி மயங்கி நின்று கூடுவே செவ்வாய்க்கு கூடுவே உள்ளுருகி தேடுவே தேடி சிவன்களை செஞ்சுக்கலாம். உள்ளுருகி தேடவும் தேடி சிவன்களை செஞ்சுக்கணும். ஓயாதா உலகத்தை ஓயாதா உள்ளிருப்பு உள்ளாதே தேடி தேடதா தேடி என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு சொன்னாலே அவன் உள்ள தேடி கண்டு கொண்டு அவன் நாமத்தை மாத்தருடைய பாடம் பாடி இறைவனை அடைவது அப்படிங்கிறது வந்து இறைவனை குறித்து செய்யக்கூடிய மிக சிறந்த வழிகள். ஏன்னா இறைவனே இசை பயணம் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. மண் சுமந்த பாடல் பரிசுபடி தரக்கூடிய இறைவன். அப்போ நாம பாடணும். எப்படி பாடணும்? அண்டம் வியப்புமா பாடுவதுதான் நம்ம அப்படி பாடணும். ஓகே, பாடணும். என்ன கேள்வி? இப்பதான் நம்ம முக்கியமான கேள்வி. 3வது கேள்வி, என்ன கிடைக்கும்? என்ன வேணும்? வேண்டத்தக்கது தருவோயினி வேண்டப்படுவது தருவோயினி நம்மளால சொல்ல முடியாது. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் நம்மளால சொல்ல முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி மணிவாசகர் கூட ஒரு உயர்ந்த அறிவு நிலையில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள். நாம் உலகில் இருந்து கொண்டே இறைவனை தேடக்கூடிய நிலையில நம்ம அப்போ நமக்கு நிறைய வேணும்.
அது வேணும், பொருள் வேணும், கார் வேணும், வீடு வேணும், கவலை வேணும், எத்தனையோ நமக்கு வேணும். அப்படி உள்ள சிந்தனை நம்ம கேட்டா உள்ளுருகி தேடி இறைவனை பார்த்தா கொடுப்பாரா அப்படின்னு கொடுப்பாருன்னு சொல்றாங்க. எங்க சொல்றாங்க? கொற்ற குதிரையின் மேல் வந்தவழின்னு சொல்றாங்க. இறைவனை பொதுவாக விடையேறின்னு நம்ம சொல்லுவோம். இதையே கொற்ற குதிரையின் மேல் வந்தவழின்னு சொல்றாங்க. அவர் வாழ்க்கையில் உலகியல் கோரிக்கையை இறைவன் அவருக்கு வந்து நிறைவேற்றிட்டு நமக்கு ஞாபகம். அது என்ன கதையா அப்படின்னா, அறிவத்தர மண்ணில் கொடுத்த பொற்காசுகளை கொண்டு போய் கோயில் கட்டாம தூர வாங்கிட்டு அப்புறம் சாமியோட கையில் என்னோட சாமி என்ன செஞ்சார், நிறைய பதிலாக்கி தூர மேல கொடுத்தாரு. அதை ஞாபகப்படுத்தி சொல்றாரு. என்ன வேணுமோ கேளுங்க, நான் கேளுங்க, வீடு கேளுங்க, உடல்நலம் கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க, கொடுப்பாரு. சரி கொடுப்பாரு. ஆனால் இதுவா நாம் தேடி வரக்கூடிய பரிசு, அவரிடம் தேடி வரக்கூடிய அரிய பரிசு ஒன்று இருக்கு. என்ன? அந்தமில்லா ஆனந்தம் பண்டை பரிசை பழ அடியார்க்கு ஈந்தருளும் அப்படின்னாரு. அந்தமில்லா ஆனந்தம் இதுதான் நாம இறைவன்கிட்ட கேட்டு வாங்கக்கூடிய மிகச் சிறந்த பரிசு. அந்தமில்லா ஆனந்தம்னா என்ன? இன்னொன்று வீடு வேணும். வீடு வேற இறைவன் அருள்வாங்கன்னா அதுக்கு மேற்கொள்ள இப்பிறவை ஆட்கொண்டு இனி பிறவாமை பார்த்துக்கிறாங்க. வாரா வகை அருளி அப்படிங்கிறாங்க. வானோரும் அறியா வழி நமக்கு தந்தருளும் அப்படிங்கிறாங்க. வானோரும் அறியா அரிய வழியை நமக்கு தந்தருடைய இறைவன் இருக்கும்போது அதை கேட்டு வாங்குறது தானே நமக்கு சிறப்பு. அப்போ சரி, இதுல என்ன பெரிய கஷ்டம்? நம்ம இருக்கோம், வீடு பேர் இருக்கு, போய் அடைய வேண்டியது தானே. இதுல என்ன ஒரு பெரிய தடை இருக்கு. என்ன தடை இருக்குன்னா மும்மலம், ஆணவம், மாயை, கர்மம் அப்படின்ற மும்மலங்கள் தடுத்து. சரி, அதை எப்படி ஆட்கொள்றது அப்படின்னு கேட்டா நாம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு போதாட்டி சுற்றிய சுற்றத்திற்கு அருமா உண்மையே பற்றி அப்படின்றார். அதாவது அவரே எல்லாம் செய்வார். பரிச்சையும் அவரே கொடுப்பாரா, வெளியும் அவரே எழுதுவாரா, மார்க்கும் அவரே கொடுப்பாரா, காசும் அவரே பண்ணுவாரா, அவரே செய்வாரே. நாம செய்ய வேண்டியதுன்னா அவரோட தொல்லை பற்ற வேண்டியது. கடல் பற்றுவது அப்படிங்கிறது, அதாவது இந்த சரணாகதி என்பது பக்தி நிலை ஒரு உச்சமான நிலை. ஆனால் எளியது அப்படின்னு சொன்னா எப்படின்னு கேட்டா சொல்றாரு. அப்பாண்டி நாட்டில் சிவலோகம் ஆக்குவித்து அப்பா சடையப்பா ஆனந்த வாழவே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தால் உண்டு. போய் அவன் கடலில் நம்மை ஒப்பாக ஒப்புவிக்கலாம். அவ்வளவு சிம்பிள். அதை செஞ்சோம்னா இந்த மும்மலங்களை அவரே கடிந்து விடுவார். மும்மலங்கள் கடைவார் அவர் வேலைதான் இருந்தாலும் அதை எப்படி செய்வார். நமக்கு ஒரு வித்தியாசம் இதுதான் மிக சிறந்த பாட்டு. வெளிவந்த பாட்டுல இறைவனுடைய பெருங்கருணையை மிக அழகாக மணிவாசகர் பிடிச்ச போட்டு காட்டக்கூடிய பாட்டு 5வது பாட்டு. கல்லாமணத்து நாயகனை, கல்லாமணத்து கடைப்பட்ட நாயகனை கல்லாட தென்னன் திருமுறையான் விச்சேற்றி கல்லை பிசைந்து கவியாக்கி தங்கருணை வெள்ள தடுத்து வினை கழிந்த வேணியனை அப்படிங்கிறது. அதாவது அந்த ஆன்மா வந்து மும்மலங்களை காணப்பட்டு கொண்டு இறுதி பாடாம நிலையை அடைகிறது. பாடாமன்னா கல். அந்த கல்லை இறைவன் பிசைந்து கலியாகலாம். கல்லை பிசைஞ்ச பொடியாகும், தூளாகும், அது எங்கேயாவது கனியாகும். வல்லாளம் பிசைந்தால் ஆகும். அவர் என்ன செய்யறாரு? இந்த மும்மலங்களை அகற்றி, அதாவது இந்த ஆன்மாவை இழுக வைத்திருக்கும் மும்மலங்களை அகற்றுறார். அகற்றுனா இலகுவாய் இல்லையா? எப்படி அகற்றுறாரு கேட்டா, பட்டாதனை எல்லாம் காட்டு, சிவம் காட்டு, தாழ்தாமரை காட்டி, தங்கருணை கோயில் காட்டி, செந்தழல் கோயில் மேலையும் காட்டி, திருப்பரங்குறை கோயிலும் காட்டி, அந்தனாவது காட்டிய அது மாதிரி இத்தனையும் காட்டின உடனே அந்த ஆன்மா முடிச்சுட்டு இந்த மும்மலங்களிலிருந்து விலகி வேகமாக இறைவனுக்கு போன உடனே தன் கருணை வெள்ளத்தை அழுத்தி அது இலகுவாக தெரியாது. ரொம்ப சிம்பிளா இது செய்யணும். ஓகே, மற்றதெல்லாம் பரவாயில்ல. ஆணவம் சரி, மாயை சரி, கண்மம் வினையை போட்டு வராது. இந்த வினைங்கிறது யாராலையும் பண்ண முடியாது. அதை அனுபவிச்சே கருதுன்னு சொல்றாங்க. வினையையும் இறைவன் போட்டு வராதுன்னு கேட்டா சந்தேகமே வேண்டாம். எல்லாரும் சொல்றாங்க, ஒவ்வொருவரும் சொல்லியிருக்காங்க. நம்ம மணிவாசகர் இங்க ரொம்ப அழுத்தமா சொல்றாரு, வினையும் கழிவாது முனையே ஓட்டு வந்து அப்படிங்கிறாரு. வினை கடைந்த வேதியம் அப்படிங்கிறது. அப்போ வினையும் கழிவு. அப்போ முத்தாய்க்கா இறைவன் நிலமதில் வந்து நமக்கு அருளக்கூடிய பெருங்கருணையாளர். அவனை உள்ளிருத்தி போற்றி பரவி நாம் சரணடைய வேண்டும். சரணடைந்தால் அவன் நமக்கு அந்தமில்லா ஆனந்தம் அருள்வான் அப்படிங்கிற 3 விடையை நாம இந்த திருவமாணி பாட்டோட விதை பார்த்தோம். அந்த வகையில் சொல்லிய பாட்டில் ஒரு உணர்வு சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்த ஆண்டவர் சிவகாரம் பண்ணிக்கொள்ளும் நன்றி உரைப்படுகிறேன். சோதியும்
தெய்வ திருப்பணி செய்யும் பொழுது தெய்வ சிந்தனையை மனத்தில் இருத்தல் வேண்டும். பொச்சனம் எடுக்கும் பெண்கள் வேற எதுவும் பேசாமல் பெருமான் புகழை பாடுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் திருப்பணியில் மற்ற அடியார்களையும் கூவி அழைத்து பங்கு கொள்ள செய்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து இறைவன் திருவள்ளுவர் பெற விரும்பி பாடுறார்கள். முதல்ல மகளிர் திருநீர் அணிந்து திருப்பணி நடக்கும் இடத்தை மெழுகிட்டு சுத்தம் செய்கிறார்கள். அதுக்கப்புறம் நீரிலும் நிலத்திலும் கிடைக்கும் சங்கு, தாமரை போன்ற செல்வ பொருட்களை பரப்பி வைக்கிறார்கள். பொன்னால் செய்யப்பட்ட உலக்கையில் பொற்காசுகள் கோக்கப்பட்டு அழகாக விளங்க செய்கிறார்கள். பூண்களை நவமணிகள் கொண்டு அழகு செய்கிறார்கள். அகில், சந்தனம் ஆகிய மணப்பொருட்களால் புகையூட்டி திருப்பணி இடத்தை மனக்களமாக மாற்றுகிறார்கள். மலர் மாலைகள் திருப்பணி களத்தின் நாலாபுரமும் அழகு செய்யும். முளைப்பாலைகள் கலைத்தில் நினைந்திருக்கு. 5ஆம் பாடலை எல்லாம் பார்க்கிறோம்னா, இறைவனுக்கு திருமஞ்சனம் கொண்டு வருவதற்கு முன்பு இறைவன் சிலத்தில் அருகு கெட்டு சாத்துவது. அதை சாத்துவதற்காக மாலும் ஐயும் வரிசையில் நிற்பாங்க. அதை பார்த்ததும் இந்திரனும் மற்ற தேவர்களும் தமக்குள்ளே அவர்களுக்கு என்ன உயர்வு, அவங்க ஏன் முதல்ல போய் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல போறாங்க. நம்ம அவங்கள போக விடக்கூடாது, நம்ம தான் முதல்ல போகணும், அந்த சிறப்பு நமக்கே உரியது அப்படின்னு பொச்சனம் வெடிக்கும் பெண்கள் இறைவன் புகழையும் அவனுடைய கோயிலையும் பாடி பொச்சனம் வெடிக்கிறாங்க. 10ஆம் பாடல்ல மாணிக்க வாசகர் பொச்சனம் வெடிக்கும் போது வர சத்தங்களை விவரிக்கிறார். திருமஞ்சன கொடி இடிக்கும் பெண்களின் கைகளில் அணிந்திருக்கும் வளையல் சத்தம், அவர்கள் காலில் இருக்கும் சிலம்பு சத்தம், தொண்டர் குழு பாடல், தொண்டரை புகழும் பாட்டொலியும் மங்கை பங்கனின் புகழ் பாட்டொலியும் எங்கும் பலவ பொச்சனம் வெடிக்கிறார்கள். ஆடக பொன் என்ற உயர்ந்த பொன்துகளை திருமஞ்சன கொடியில் கலக்கிறார்கள். 19ஆம் பாடல்ல இறைவனுடைய அணிகலன்களை விவரிக்கிறார். இறைவன் தலையில் சூடிய ஊமத்தமிழர், கழுத்தில் அணிந்த கொன்றை மாலை, தலையில் சூடிய சந்திரன், இறைவன் எழுந்தருளிய தில்லை, காலை கொடி, வெண்மையான காலை வாகனம், கையில் பிடித்த முத்தரை சோழம், நஞ்சுற்ற கண்டம், இடையில் அணிந்த பாம்பு, அது எல்லாத்தையும் பாடி திருப்பொச்சனம் முடிக்கிறார். 11ஆம் பாடல்ல என்ன பார்க்கிறோம்னா, இறைவன் புகழை மனதால் சிந்தித்து வாயால் பாடி மெய்யால் உண்மையாக திருப்பணி செய்தார் பசுபதியின் அருளால் நம் பாசவினை வேரோடு அறுக்கப்பட்டு நம்
இந்த பதியத்திலிருந்து சில பாடல்களை நம்ம சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல தூது அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தூதுனா தன் கருத்தை பிரிதொருவருக்கு தெரிவிக்குமாறு இடையில ஒருவரை தன் சார்பாக அனுப்புவதே தூது. தூது 96 சொற்றெடுக்க வேண்டும் அப்படின்னா ஒண்ணு. எதெல்லாம் நம்ம தூது அனுப்பலாம் அப்படின்னு சொன்னா அன்னம், நெஞ்சு, மயில், குயில், தமிழ், தெண்டல் பலவற்றை நம்ம அனுப்பலாம். தூவி அப்படிங்கிறது என்னன்னா, தூவிங்கிறது வண்டு, சுரும்பு, தேன், இவ்விரு அப்படின்ற 4 வகையான தேனீக்கள் இருக்கு. அதில் தும்பி அப்படிங்கிறது தேன் வண்டை சார்ந்தது. இந்த தும்பி வகை நல்ல நறுமண மலர்களை போய் தேர்ந்தெடுத்து உண்ணும். அதுல மிகச் சிறந்தது எதுனா போர்த்தும்பி ஆகும். அரச வண்டாகிய போர்த்தும்பி. இந்த தேன் வண்டுகள் பூக்கள்ல போய் தேன் எடுக்கும் போது அது எப்படி போகுமா, அப்படியே போய் சுற்றி பூக்களை சுற்றி தேனை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட கைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு இறைவனோட புகழை பாடுறதுக்காக சுற்றி விளையாடுவாங்களாம். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தும்பி பறந்தல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த விளையாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, போர்த்தும்பியை முன்னிலைப்படுத்தி இறைவனுடைய புகழை பெருமையா பேசுவாங்களாம். அதனால இந்த பதிகத்துக்கு என்ன பேருனா திருப்போர்த்தும்பி அப்படின்னு வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த தூது அனுப்புறாங்க அப்படின்னா, தலைவரை விட்டு பிரித்த தலைவி பிரிவாற்ற ஆண்டால தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்றதுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த தூது இலக்கியம். இது நம்ம மனித வாசகர் குருந்த மரத்தரடியில பெருமான் ஆட்கொண்டுட்டாரு. ஆட்கொண்டுட்டு அவரை பிரிந்து சென்றுவிட்டார். அதை தாங்க முடியாம, அந்த பிரிவாற்ற தாங்க முடியாம பெருமான் மணிவாசகர் பெருமான் அந்த பிரிவு துன்பத்தை நினைந்து ஏங்கி அதை என்ன பண்றாருன்னா, போர்த்தும்பி மேல தன்னுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் அனுப்புவதுதான் திருப்போர்த்தும்பி பக்கத்துல வருது. இப்போ நம்ம உள்தலைப்பை பார்த்தீங்கன்னா சிவனோட ஐக்கியம்னா சிவனோடு இடையராத நின்றது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாடல்கள் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வழியத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இறைவன் திருவடி பெருமை பார்க்க போறோம். அவர் வீரர்களால் உணரப்படாத அவருடைய அருமை பெருமை அதை பார்க்க போறோம். அப்புறம் தாய் போல கருணை செய்கிறார் அதை பார்க்க போறோம். அப்புறம் திருவருள் இதெல்லாம் நம்ம வரிசையா பார்க்கிறோம். முதல் பாடல திரண்ட கருத்து என்ன அப்படின்னா, பிரம்மன் தேவர்களால் அறிய முடியாத அந்த திருவடிகள் சென்று
கோதும்பி உருவாயாக அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் முதல் கருத்து. அம்மா சொன்ன மாதிரி பிரம்மன் எல்லாமே குறியீடு, பிரம்மன் புரந்தரன் இது எல்லாமே குறியீடு. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு குறியீடு தான் இது. அவங்களால அழியவே முடியாது. நீ அங்கெல்லாம் போயிடாத, நம்ம இறைவன் வந்து அறத்து மேல வரவர், அறத்தையே வாகனமாக கொண்டு வரவர், அவருடைய திருவடி கட்டி சென்று கூடுக அப்படின்னு முதல் பாடல சொல்றாரு. அடுத்தது இரண்டாவது பாடல். இரண்டாவது பாடல் வந்து நான் யார் என் உள்ளம் யார். அந்த பாடல அதனுடைய கருத்து என்னன்னா, இதுல ஆண்டாள் அடிமை, தலைவன் அடிமை அப்படின்றத பத்தி சொல்றாரு. இறைவன் வந்து என்னை வழிய வந்து ஆட்கொள்ளுன்னா நான் யாரு, என்னுடைய அறிவு என்ன, என்னை யாரு, என்னை பற்றி அது எப்படி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுல வந்து இந்த நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம பெற்றேன் தேனாய் உண்ணம் தம்மாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து உலகே புகழ அடியவர்க்கும் அருள் செய்தார் உணாரும் வாழ்க்கை ஒருத்தன்று நிறுத்திடவே. அவன் வந்து வழிய வந்து ஆட்கொள்ளலாம், யார் என்னன்னே தெரியாம போயிருக்கோம். அதனால நீ அந்த திருவடிகள் அந்த சேவை சென்று செய்வாயாக அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல இறைவன் திரு நடனத்தை பற்றி சொல்றாங்க. இந்த பூக்களை, இந்த தேனி என்ன பண்ணும், பூக்கள் ஒவ்வொரு பூக்களா போய் தானே தேன் எடுக்குவோம். அவர் சொல்றாரு, மணிவாசகர் சொல்றாரு, நீ போய் பூக்களை ஒரு பூவா போய் கொஞ்சம் கொஞ்சமா தேன் எடுக்கணும். எல்லா பூலையும் எவ்வளவு தேன் கிடைச்சிட போகுது, கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும். அதுல எல்லா பூலையும் நல்ல தேனா இருக்குமா, இனிப்பான தேனா இருக்குமா, கிடையாது. நான் சொல்ற இறைவனுடைய திருவடிக்கு போனீங்கன்னா அங்க வந்து அவர் இறைவனே தேன் அடையாளம் இருக்கிறார். அவருடைய திருவள்ளுவரே தேன் சொல்லி அந்த தேனை நீ வந்து பருகினா உன்னுடைய உள்ளம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ளம் வந்து வேகும், உன்னுடைய எலும்பெல்லாம் வந்து இழகும் அப்படின்னு சொல்லி ஒன்னா சொல்றாரு. அதனால நீ திணைகளும் தேர்வுல வளர்றதெல்லாம் போகாத, நான் நினைக்கும் போதும் அவருடைய பேசும் போதும் அவரை பத்தி நினைக்கும் போது வாயால் பேசும் போது எப்போதுமே அவர் திட்டிக்கும் அப்படியேப்பட்ட திருப்படிகள் சென்று நீ உருவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த தில்லையில அருளி செய்ததுனால அவர் வந்து தில்லை சின்னப்படத்தை பற்றி சொல்லி அந்த திருவடிகள் சென்று சேருதுன்னு சொல்றாரு. அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கலாம், குடித்த பொருளும் கோவை செவ்வாயும் சேர்க்கும் அடித்த சடையும் அவலம் போல் வேணி பால் வெந்நீரும் நீத்த பொருட்பாலும் காணப்பெற்றால் அடித்த பிறவையும் வேண்டுவதே மாநிலத்தே அப்படின்ற பாடல் நம்ம வந்து இங்கே நினைக்கலாம். அடுத்தது வந்து நாலாவது பாடல் தான் ரொம்ப அருமையான பாடல். வந்து கண்ணப்பன் 30 அறிவினை கண்டப்பின் கண்ணப்பன் அந்த பாடல் வந்து மணிவாசக பெருமான் வந்து எனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை, கண்ணப்பன் மாதிரி உருகி அணுகி இருக்கிறது இல்லை, அப்படியாப்பட்ட என்ன நீ வந்து வழி ஆட்கொள்ள, நீ எனக்கு கலந்த அப்பாவி கசிப்பு உள்ள உள்ள வந்து எனக்கு கிடையாது. ஆனா நீ வந்து எப்படி வந்து ஒரு தந்தை வந்து ஒரு குழந்தைய வந்து அடிச்சு திருத்தி சரிப்பா பரவாயில்லப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரோ, அது மாதிரி என் தந்தையா எனக்கு வந்து ஆட்கொண்டு என்னை அருள் பண்ணுங்க. அதனால எனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன எனக்கு அனுபவம் இல்லை, தகுதியும் இல்லை, ஆனா வந்து எனக்கு வந்து எப்படியாப்பட்ட ஒரு பெரும் பேரை கொடுத்துருக்கப்பா அப்படின்னு சொல்லி அதை வந்து நினைந்து அதை பத்தி கோத்துக்கிட்ட சொல்லி அதை வந்து இருக்கிறாரு. இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞானம் இன்பத் தொடர் கருத்து சோதியாய் அன்பு அமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் வந்து அப்படின்னு அந்த பாடல்கள் வந்து அன்பை எப்படி வந்து அவருக்கு அமைத்து கொடுத்தாருன்னு நம்ம செய்யலாம். அடுத்தது வந்து அடுத்த பாடல் 5வது பாடல் வந்து எல்லாரும் சொல்றாங்கப்பா, இவருதான் மெய்தேவர் பொய்தேவர், இவரு தேவர் இல்லப்பா, இவர் வந்து மெய்தேவர், அவர் வந்து பொய்தேவர், அப்படி இப்படின்னு யாரெல்லாம் வந்து உண்மை கடவுள் யாரு என்னன்னு அவரையே ஒரு போட்டிட்டு இருக்கு. ஆனா நான் யாரை பற்றணும் அப்படின்னு சொன்னா, நான் பற்றி நிற்கிறது வந்து என்னோட சிவபெருமான் திருவடியை தான் அப்படின்னு மணிவாசகர் சொல்றாரு. அவருடைய நேர்மை கருத்து என்னன்னா, யாரை பற்றினால் பற்று வந்து விடுமோ அவனைத்தான் பற்ற வேணும், அவரை விட்டுட்டு வேற யாரையும் வந்து நம்ம பற்றக்கூடாது அப்படின்ற கருத்து இந்த பாடலை சொல்றாரு. பற்றுக பற்றற்றான்
பற்றை பற்றுத பற்று விளக்கு அப்படின்ற திருக்குறளை நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அடுத்தது பாடல் 8வது அவர் எப்படி வந்து சிவசக்தி சொரூபனாய், அதாவது அவர் வந்து எப்படி ஏகன் அநேகனாய் இருக்கிறவர், ஒன்றாயும் பலவாக இருக்கிறவர், அத்துவிதமாக இருக்கிறவர், அவர் எப்படி உயிர்களுக்கு வந்து அருள் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் சிவன்லேருந்து ஒரு சக்தி ஒரு ஊராக பிரிந்து சக்தி ஆற்றலாக அருளா வந்து நமக்கு வந்து அருள் செய்கிறாரு. அதை வந்து இதில் சொல்லியிருக்காரு. மணிவாசகர் பெருமான் வந்து எப்படி வழி வழி அருமையா வந்து அவர் வந்து ஆட்கொண்டு, அதாவது இந்த இடத்துல என்னன்னா உயிர்கள் வந்து இறைவனுடைய அனாதி காலத்திலிருந்து எப்படி தொடர்பு இருக்கு அப்படின்றத பற்றி இந்த பாடல் வந்து விளக்கமாக சொல்றாரு. அடுத்த பாடல் வந்து 10வது பாடல் ரொம்ப சிறந்த பாடல். நோயிற்று மூத்து நாள் மூட்டு கன்றார். அந்த பாடல் வந்து மூப்பு அப்படிங்கிறது 2 விதத்துல வரும். ஒன்று வந்து மூப்பு வந்து இயற்கையா வந்து வயதான மூப்பு, இன்னொன்று வந்து என்ன நோயினால மூப்பு வந்து வரும். இப்போ மூப்புல வந்து இயற்கையா வந்ததுன்னா அது வந்து நமக்கு மன நிறைவு தரும். ஆனால் நோயினால வந்து அது மனக்குறைவு தான் தரும். நம்மளால இதை சாப்பிட முடியல, இங்கே போக முடியல, அங்கே போக முடியலன்ற ஒரு மன இதிலேயே இருக்கும் நம்ம. அதனால இங்க என்ன சொல்றாரு, நான் வந்து பல வகையான நோய்களால வயதான முந்து கன்றனா நோயினால தள்ளப்பட்ட தாயாலே தள்ளப்பட்ட கண்டு மாதிரி நான் இருக்கிறேன். ஆனா வந்து எப்படி நாய்க்கு செல்வமாய், நாய்க்கு ஒரு பொருள் கிடைச்சதுன்னா எது கிடைச்சதுனாலும் அது எப்படி அதுக்கும் பயன்படாது, மற்றவங்களுக்கு பயன்படாது. அந்த மாதிரி நான் பயன்படாம இருந்தேன். நீ வந்து என்ன பண்ண, என்னையே ஒரு தயாவான தத்துவனாய் தாய் போல வந்து என்னை வந்து காத்து ஆட்கொண்ட. அப்படியே எனக்கு எந்த தகுதி இல்லைன்றத வந்து திரும்பவும் வலியுறுத்தி அவர் வந்து ஒரு பெருமையாக சொல்றாரு. இப்படிப்பட்ட என்ன வந்து நீ ஆட்கொள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்மையை வந்து இங்க ரொம்ப இதாக சொல்றாரு. தாயை சிறந்த தயாவான தத்துவன், கருணையே உருவமாக கொண்டவன் அப்படின்னா இதெல்லாம் போற்றி பாடுறாரு. இந்த பாலினை போட்டு தாயினும் சால பரிதினை பாகையினுடைய ஊனினை உருக்கி உள்ளது பெருக்கி உலகிலா ஆனந்தமாய தேனினை சுழிந்து உரம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்தருள்வது இல்லே அப்படின்ற பாடலை நம்ம செல்கிறோம். அடுத்து வந்து பாடல் 11, 12, 19 திறந்த கருத்து என்னன்னா, இந்த பாடல்கள்ல இறைவன் ஆண்டு கொண்ட பெருமையை பற்றி சொல்றாங்க. நான் வந்து கல்லு போல இருக்கேன். முன்னாடி அம்மா கருத்து சொன்னாங்க. அவர் வந்து கல்லை வெண்கனியாக பிச்சை கொண்டவர். அவர் பண்ணலைன்னா நம்மளால எந்த பண்ணவே முடியாது. அவர் அது மாதிரி கல் போன்ற மனத்தை கனிய வைத்தவர், அன்பிலான என்னை ஆட்கொண்டவர், உமாதேவியுடன் வந்து அருள் புரிஞ்சவர். அவர் வந்து அந்த பெண்கள் கருணை வெள்ளம், இறைவன் வந்து பரம் ஆனந்த பரங்கடல். அவர் என்னை நான் வந்து இப்படிப்பட்ட அப்படின்னா கல்வன் கொடியன் கீழ்மகன், ஆனா அப்படிப்பட்ட எண்ணெயும் வந்து ஆட்கொண்டாரு அப்படின்றத இந்த பாடல்கள் அவர் சொல்றாரு. இதை ஆட்கொண்ட பெருமை. அடுத்தது வந்து 18வது பாடல் தொன்மை போல நிறைய நயமா சொல்லியிருக்காரு. நோயோட பாகனா எப்படி வந்து அவர் செய்யறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. பெருமானுடைய ஒரு பக்கம் சொல்லும் போது தோல், குழை, நீர், சாந்து, சூளம் அப்படின்னு சொல்றாரு. அம்மைக்கு சொல்லும்போது துகில், தோடு, சாந்து, கீழ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நயமான சொல்றாரு. போத்தும்பி நீ போய் இடப்பக்கமா இருக்கிற அம்மா கிட்ட போய் முந்திராத, வடப்பக்கமா இருக்கிற நம்ம இறைவன் கிட்ட போய் நீ நான் சொல்ற கருதையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 20வது பாடல்ல அவர் சொல்றாரு, தேவர்கள் எல்லாம் வந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ வந்து யானைக்கு தான் அம்பாரி போடுவாங்க, ஆனா நான் நாயும் கடையும் என்ன மேல நீ வந்து தவிசிட்டு என் மேல அம்பாரி போட்டு இது பண்ணி நான் எப்படி இருமா கூட இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து நிறைவு செய்யணும். இப்போ இந்த பாடல் இந்த திருப்போத்தூர் பாடல்களை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிவன் ஞானியர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க மகளிர் விளையாட்டுகளும் மக்கள் விளையாட்டுகள் இறைவன் சிந்தனையை மறக்க மாட்டார்கள். அவற்றை அடிப்படையாக கொண்டு உலகிற்கு மிக உயர்ந்த அனுபவத்தை அவங்க கொடுக்குறாங்க. இன்னொன்று என்ன, இறைவன் நம்மளாம் நினைச்சிருக்கோம் இறைவன் நம்மளெல்லாம் ஆட்கொள்வாரா, நம்மளாம் எப்படி அப்படின்னா இல்லை நல்லாரை நாடி வந்து அவன் அருள் அவன் கண்டிப்பா அருள் புரிவான் அப்படின்றது இந்த பாடல்களோட நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கற்பனை கலைஞர் சிவபிரகாஷ் அவர்கள் வந்து மாணிக்கவாசகருக்காக வந்து மாணிக்கவாசகருக்கு ஒரு 4 பாடல்கள் 36வது பாடல்ல ஒரு பாடல் சொல்றாரு. தானே 4வது நன்மை மாநில தானே முத்தி தருகுவன் சிவன் அவன்
அடியன் வாத ஊரனை கடிவில் மனத்தால் கட்டவல்லார்க்கே. இது திரண்ட கருத்து என்ன அப்படின்னா, இறைவன் நம்மளால என்ன பண்றது, இடையராது நினைக்கவே முடியாது, நம்மளால இயலாத காரியம். ஆனா மாணிக்கவாசகர் பெருமனை நினைத்தால் இறைவன் தானே வந்து நமக்கு முக்தியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கடிவு அப்படின்னா என்னன்னா கோபம். கோபமே இருக்கக்கூடாது. அப்ப என்னதான் இருக்கணும் அப்படின்னா அன்புதான் இருக்கணும். அப்ப அந்த அன்பை எப்படி நம்ம கொண்டு பண்றது? நம்மளும் என்ன பண்ணலாம், நம்ம மகளிர் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோம். நம்மளும் என்ன பண்ணலாம், இந்த கோத்தம்பிட்ட ஒரு தூது அனுப்பலாம். எப்படி தூது அனுப்பலாம்? நான் கோத்தும்பி நாங்கள் அனைவரும் அன்பை வந்து வேண்டி விதைக்கிறோம். அந்த அன்பு மெல்ல மெல்ல வளர்ந்து அருள் தருவாக மாறணும். அந்த அருள் தருவாக மாறதுனால இறைவன் வந்து கருணை மழை பெய்ய வேண்டும். நீ போய் அந்த ஒப்பு உண்மை இல்லாத திருவடிக்கண் சென்று உருவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு அண்டத்து அருள் பெரும் நேகள் வாழ்க மாறா அமுதே அருளே போற்றி சிவாய போற்றி. இந்த பாட்டோட திரண்ட கருத்து என்ன அப்படின்னா, மாணிக்கவாசகர் சுவாமிகள் வந்து ஆனந்தத்துல பேரானந்தத்துல ஆடிட்டே பாட்ட பாடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, சுவாமி உங்களுக்கு என்ன ஒரு கருணை, எனக்கு இந்த உலகத்துல தேவையான உடம்பு கொடுத்தீங்க, புலன்கள் கொடுத்தீங்க, சுகம் கொடுத்தீங்க அப்படின்னு மட்டும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன ஒரு கருணை, நான் ஏதோ வேலையா போயிட்டு போகும்போது வா 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 அப்படின்னு என்னை கூப்பிட்டு எனக்கு என்ன ஒரு ஞான உபதேசம் கொடுத்தீங்க. நான் எதிர்பார்த்தேன் இந்த ஆத்மா அன்னைக்கே முக்தி அடைஞ்சிச்சு, என்னை கொடுத்த அன்னைக்கே முக்தி அடைஞ்சிச்சு. இதுக்கு மேல நான் எதுவுமே கேட்கல சுவாமி, நன்றி நன்றி நன்றி, ஏன் வாழ்நாள் முழுக்க சொல்றேன்னா என்னோட வேலை அப்படின்னு அந்த பேர் ஆனந்தத்துல ஆடுற பார்க்கணும். அந்த கருத்தை அப்படியே நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒப்பிட்டு பார்த்தா கிட்ட மாணிக்க சுவாமிகளுக்கு கிடைச்சதெல்லாம் நமக்கு கிடைச்சிச்சு. நமக்கு அந்த உடம்பு கிடைச்சிச்சு, நமக்கு தேவையான சிலை கொடுத்துட்டாரு. அடுத்து இந்த ஆத்மாவுக்கு என்ன தேவைப்படுறது, அந்த அருள் தேவைப்படுது, அதையும் கொடுத்துட்டாரு. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இப்படிலாம் வந்து ஐயாரோட சேர்ந்து இன்னைக்கு இதை பாடுறோம் அப்படின்னா நமக்கு அதை கொடுத்துட்டாரு. அப்ப அடுத்த சுவாமிகள் மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நீ வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லி அந்த சந்தோஷத்தோட எந்த பெரிய வேலையுமே கிடையாது. அப்போ நான் என்ன யோசிச்சுருந்தேன்னா, இதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வெளியில போன உடனே முதல்ல இது கொஞ்சம் பாட்டுல இருந்து வரையில வர என்னோட கணவர் சொல்லுவாரு, இதெல்லாம் நீ நம்புறியா, இந்த பெரிய புராண கதை இப்படி ஆயிடுச்சுங்கிற, நம்ம சிவாய சொன்ன இப்படி ஆயிடுச்சுங்கிற, சிவபெருமான் வந்துட்டா இருக்கிற, இதெல்லாம் நீ நம்புறியா, இதெல்லாம் நேர்ல நடக்க போகுதா
அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வாழ்நாள்ல 1 கோடி முறை சிவாய நம்ம சொல்லி பார்க்கலாம், சொன்னா நம்மளை சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை இன்னைக்கு காலையில வந்தது. அது எல்லாருக்குமே சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. எல்லாரும் எவ்வளவு நம்ம சொல்லிட்டே இருக்கோமோ அவ்வளவு நம்ம சுத்தி என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட கடைசி பாயிண்ட் வந்து நம்ம அந்த சிவாயை நம்ம சொல்ல 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 21 தலைமுறைகளுக்கு வந்து முக்தி கிடைக்கும். நம்ம முன்னாடி இருக்க 10 தலைமுறை, நம்மளோட தலைமுறை, நமக்கு பின்னாடி வர 10 தலைமுறை, 21 தலைமுறைகளுக்கு வந்து நம்மளால முக்தி கொடுக்கிற அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம், ஒரு பாட்டு. மாணிக்கவாசகர் சுவாமிகளாகட்டும், தேவாரம் அடியார்களாகட்டும், எல்லாருமே நமக்கு ரொம்ப பெரிய பாடிய ரொம்ப சுலபமா சிவபெருமான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு முதல்ல ஒரு நாள் சொன்னாங்க, நீங்க விநாயகர் சீக்கிரம் கூப்பிடலாங்க வந்துருவாரு, முருகர் கூட நீங்க கூப்பிடலாங்க, அம்மா கூட கருதையில வந்துருவாங்க, ஆனா சிவபெருமான் ரொம்ப கஷ்டம், அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் எனக்கு பார்க்கும்போது இன்னைக்கு சிவபெருமான் எல்லாருமே ரொம்ப எளிமையா வந்துடுறாங்க. என்ன ஒரு அருள் காமிச்சாரு. நான் வந்து ஒண்ணுமே தெரியாம இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 1 வருஷத்துக்கு வந்து எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தோட நான் அப்படின்னு சொன்னேன், சிவபெருமான் உண்மையிலே வேகமா வரக்கூடியவர். யாருமே இப்படி சிவபெருமான் தான் ரொம்ப கடைசி சுவாமி ரொம்ப கஷ்டப்படணுங்கிறது கிடையாது. ஒரு அன்பு தான் போதும். அவர் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறார், மடியில வந்து உட்காந்துக்கிறார், நமக்குதான் வந்து உட்காந்துக்கிறார். அந்த ஜோதி மயம், அந்த சந்தோஷம், அந்த பேரானந்தத்தை சீக்கிரமே நமக்கு கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பாட்டை நம்ம பார்த்தோம்னா முதல் பாடல வந்து ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார் ஆயிரம் திருநாமம் பாடினா தென்னேனம் கொட்டாமோ. அப்பதான் என்ன ஆகும்னா நமக்கு நம்ம இப்பதான் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை ஆரம்பிப்போம். அப்புறம் என்ன ஆகும், நமக்கு வந்து நம்மளோட ஹிந்துசம்ல வந்து நல்லதா கேட்கலாம்னு சொல்றதுல ஆனா நிறைய சுவாமிகள் இருக்காங்க. அப்ப நம்ம இப்போ சிவன் அப்படின்னு சொல்லுவோம்னாலே உடனே நமக்கு ஒரு தடவை தட்சிணாமூர்த்தியா வருவார், ஒரு தடவை சிவலிங்கமா வருவார், ஒரு தடவை ஆண்டவரே வருவார். திடீர்னு நம்ம அடுத்த உடனே முருகரை பிடிக்கும், திடீர்னு விநாயகரை பிடிக்கும். அப்ப வந்து இது வந்து நம்ம வந்து இப்ப மற்ற ரிலீஜன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கடவுள் தான் இருப்பாங்க, அவங்க அப்படியே பார்த்துப்பாங்க. நமக்கு வந்து முருகனை கூட அது மனசு இல்லை, முருகா அப்படின்னு முருகனே பிடிக்கணும், இந்த பக்கம் விநாயகரே பிடிக்கணும், இந்த பக்கம் அம்மா நவராத்திரி வந்து அம்மா நம்மளால பாட்டு பிடிப்பாங்க அப்படின்னு அம்மாவே பிடிக்கும். அப்படி யோசிப்போம், சிவபெருமான் கோச்சுப்பாரா நம்ம அம்பாவை பிடிச்சிக்கிட்டா, இல்ல முருகர் கோச்சுப்பாரா? அப்பதான் வந்து என்ன தெரிஞ்சதுன்னா, எப்படி வந்து ஒரு அம்மா வந்து பொண்ணாவும் இருக்காங்க, அம்மாவாவும் இருக்காங்க, பாட்டியாவும் இருக்காங்க, அதே மாதிரி தான் இந்த காலத்துல முருகனாவும் இருக்காரு, விநாயகராவும் இருக்காரு, சிவபெருமானா இருக்காரு, அம்பாவும் இருக்காரு. யாரும் வருத்தப்பட போறதில்லை. ஏன்னா எல்லாரும் ஒண்ணுதான். அம்மானு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம், அண்ணான்னு கூப்பிடலாம், எல்லாரும் அதே நாமம். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லா ஆயிரம், 1000 வடிவத்துல இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு உருவம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணீங்கன்னா, எப்படி பூசலார் நாயனார் வந்து அவர் மனசுலயே கோயில் கட்டிட்டாரு, அந்த மாதிரி நம்மளும் எல்லாரும் நம்ம மனசுலயே கோயில் கட்டிக்கணும். நம்ம மனசுல ஒரு கோயில் கட்டி அவருக்கு நமக்கு பிடிச்ச ஒரு உருவம் கொடுத்து, இப்ப சிவலிங்கமா நம்ம பிடிச்சிருக்குன்னா அந்த ஒரு உருவத்தை நம்ம கொடுத்து அவருக்கு ஒரு பேரும் கொடுத்து அந்த கோயில நம்ம தினம் பூஜை பண்ணோம்னா அதுவே போதுங்க மாணிக்கவாசகர் சுவாமிகள். அடுத்ததுல வந்து கல்வியே அறுத்த பின் யாரையும் கண்டதில்லை. இதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஷயம் இருக்கு. நம்ம வந்து ஒரு கல்வா அம்மாக்குள்ள இருக்கும்போது நமக்கு ஏதாவது பயம் இருக்கா? நமக்கு எந்த பயமும் இல்லை. உயிர் விட்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது பயம் இருக்குமா? பயம் இருக்காது. ஏன்னா அது எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே போயிட போகுது. அப்ப இடையில இருக்கிற இந்த ஒரு ஜீவன்ல தான் பயம் 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 இருக்கு. அப்போ பக்தி இருக்கணும், இல்ல பயம் இருக்கும், ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். நம்ம பக்தியும் இருக்கு, பயமும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, எப்ப பயம் வந்தாலும் நமக்கு பக்தி இருக்கா பயம் இருக்கா, பக்தி மேல நம்ம நம்பிக்கை இருந்தா பயம் போயிடணும் அப்படிங்கறத நம்ம திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். எப்படி நம்ம கருவாய்க்கு அப்புறம் நமக்கு பயம் இல்லை, இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு பயம் இல்லை, அப்படியே இடைப்பட்ட நேரத்துல மட்டும் அந்த பயம், இடைப்பட்ட நேரத்திலையும் பக்தி இருக்கிறவனுக்கு பயம் வேண்டாம். அப்ப பாத்துக்க 5ஆவதுல வந்து கருவெந்து வீழ கடை கனிந்தேன் உள்ளார் புகுந்த. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு எல்லாருமே 3 கர்மங்கள் இருக்கு. சஞ்சித கர்மா, ராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. முதல்ல எனக்கு அந்த கர்மா பத்திலாம் கேட்டோன்னு பயம் வந்துருச்சு. சஞ்சித கர்மா
கண்டிப்பா முடிச்சிருக்காரு. அப்ப இந்த ஒரு பிறவி வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விசேஷமான பிறவி. இதுலதான் நம்மளால அனுபவிக்க முடியுது. அப்ப இது வந்து பெரிய கஷ்டம் இல்ல. சரி, அடுத்தது கர்மான பின்னாடியே வந்துட்டு இருக்கே, இந்த சமுத்திர கடலுக்குள்ள நம்ம தள்ளி விட்டாங்களே, நம்ம தான் இதை எப்படியாவது நீந்தி போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம தான் நீந்தி போகணும். அப்ப சிவபெருமான் சொல்றாரு, அவரோட அருள் அப்படி லேசா வந்த உடனே, நான் நீந்தி போறேன், யாரோ ஒருத்தர் படகு வச்சு நான் படகுல தான் மேலே ஏறி போயிருக்கேன். அப்ப எனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்காது, நான் அந்த படகோட்டியை நம்பி போலாம் அப்படின்னு அடுத்த லெவல் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, சிவபெருமானோட அருள் கிடைச்ச உடனே நமக்கு வந்து நம்ம மேல இந்த பயத்தை வந்து படகோட்டி மேல ஒரு நம்பிக்கை வரும். இப்படி படகுல போயிட்டு இருக்கோம், இருந்தாலும் இன்னும் பயம் இருக்கும். காவல் இருந்துட்டு இந்த படகு விழுந்துச்சுன்னா என்ன பண்றது, இந்த நேரத்துல நமக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு திரும்ப அந்த பயம் இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே சிவபெருமான் அப்படியே அவரோட அருள் அப்படின்னு பெருசாக பெருசாக, இது கடல் இல்ல, இது ஒரு பெரிய கப்பல். இந்த கப்பல் வந்து எங்கேயாவது காத்து விழுமா? காத்து கண்டிப்பா முடியாது. ஸோ நான் கப்பல்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் பயப்பட வேண்டாம். அடுத்த அந்த கப்பல் ஓட்டம் யாரு? சிவபெருமான். இதுக்கு மேல நம்ம எதுக்காவது பயப்படணுமா? இது எல்லாம் அவர் பார்த்துக்காரு அப்படின்னு அந்த நிலை வந்ததுக்கு அப்பதான் மணிவாசக சுவாமிகள் வந்து தெல்லேனம் கொட்டாமோ தெல்லேனம் கொட்டாமோ தெல்லேனம் கொட்டாமோ, ஒவ்வொரு வினாடியும் நம்ம வாழ்க்கையில நம்ம தெல்லேனம் கொட்டி நீங்க சந்தோஷமா பஞ்சாட்சரம் சொல்லுங்க. உங்களோட எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சித்தேச்சர, இனி வரப்போறது வந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா சிவாய நம்ம சொல்லுங்க அப்படிங்கிறதான் சொல்றாரு. நமஸ்காரம்.